ட்ரெயின் ட்ரீம். ஸோ இங்கிலீஷ் நாவலாக ரிட்டன் பை டெனிஸ் ஜான்சன். அந்த ஸ்டோரியை வச்சு கிரெக் குவதா அண்ட் கிளின்ட் பெட்லி படத்துக்கு ஸ்க்ரீன் பிளே எழுதியிருக்காங்க. கிளின்ட் படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கார். இந்த ஸ்டோரி 1900s ஒரு மென்னோட லைஃப் ஜேர்னி தான் மொத்த கதையும். ஒரு லைஃப் ஜேர்னினா லைஃப்பில் நடந்த எல்லா விஷயத்தையும் 3 மணி நேரத்துக்கு டீட்டெயில்டாக அந்த மாதிரி இருக்காது. மெயின் ஃபோக்கஸே ப்ரொட்டகனிஸ்டான ராபர்ட்டோட கில்ட் அண்ட் கிரீஃப் தான். பட் ஸ்டில் 1.5 மணி நேரத்தில் பர்டிகுலர் இன்சிடென்ட்ஸ் அண்ட் மொமெண்ட்ஸை மட்டும்தான் நம்மக்கிட்ட காட்டுறாங்க. படம் முடியும் போது ஒரு மனுஷனோட மொத்த லைஃபையும் பார்த்த ஒரு ஃபீலிங் கிடைச்சது. இட் வாஸ் மேஜிக்கல். விஷுவல் ஸ்டோரி டெல்லிங் படத்தில் ரொம்ப டீட்டெயில்டாக பண்ணியிருந்தாங்க. படத்தில் ஒவ்வொரு ஷாட்டும் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்கிறத விட ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருந்துச்சு. படத்தோட ஆஸ்பெக்ட் ரேஷியோவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். நிறைய இடங்களில் படத்தை கேப்சர் பண்ண அடால்ஃபோ வெலோசோவோட ஒர்க் ரொம்ப நீட்டாக அழகாக தெரிஞ்சுது. இந்த ஷாட்டில் என்ன லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு யோசிக்கிற அளவுக்கு ஒவ்வொரு சீனும் ஸ்லோ பேஸில் செம்மையாக எடுத்திருந்தாங்க. படம் ஃபுல்லாக நமக்கு ஒரு வயலின் சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்கும். அது சீனை இன்னும் இன்டென்ஸாக எமோஷ்னலி ஸ்டேபிளாக மாற்றுச்சுன்னு சொல்லலாம். ஸோ பிரைஸ் டிஸ்னரோட மியூசிக் டெஃபினட்டாக இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பில்லர். இந்த படத்தோட ஸ்பெஷலான திங்காக நான் பார்த்தது ஒரு மென்ன ப்ரொட்டகனிஸ்டாக வச்சு ஒரு படம் எடுக்கும்போது நம்ம ஊரில் மோஸ்ட் ஆஃப் த ப்ரொட்டகனிஸ்ட் டேரிங்கா, ஹீரோயிக்கா, ஆல்ஃபா மேல் அண்ட் ஆங்கர் யங் மேன் இந்த மாதிரி தான் காட்டுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த கமர்ஷியல் இந்தியன் சினிமாவில் ஹீரோட கேரக்டர் அப்படி தான் இருக்கும். பட் ரியாலிட்டியில் போல்டாவோ டேரிங்காவோ அது புள்ளி பண்ணுற மென்னும் அதே கேட்டகரியில் தான் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க ஒன்லி வெறும் 20% தான் இருப்பாங்க. பேலன்ஸ் 80% பெருசாக கோவப்படாமல் எந்த பிரச்சனைக்கும் போகாமல் அமைதியாக இருக்கவங்க தான் இந்த 80%. அப்படி பார்த்தா புள்ளி பண்ணுற ஆண்கள், அப்யூசிவ் ஃபாதர்ஸ், ஈகோ பிடிச்ச ஆண்கள், பேட்ரியார்கி இதெல்லாம் கம்மியாக தானே இருக்கணும்னு நினைக்கிறது காட்டு. பட் ப்ராப்ளம் என்னென்னா அந்த 80% பீப்புளில் மட்டும் 70% பீப்புள் டேரிங்காக இருக்க 20% மாதிரி நடிப்பாங்க. ஸோ அங்கே தான் ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி டேரிங்காக இருக்க முக்கால்வாசி பேர் நடிச்சுட்டு தான் இருக்காங்க. உயிர் மேல ஆசை இருந்தா நான் இடிச்சது தப்புன்னு காலில் வந்து மன்னிக்கிறேன். ஒரு பேச்சுக்கு அங்கே வாங்கி வாங்கினா உடனே சொன்னதுக்கெல்லாம் சரி வந்து பீதிய கிளப்பலாம். என்னப்பா நியாயம்? பேலன்ஸ் இருக்க ஒரிஜினல் காமான ஒய்ஃப் கிட்ட ஈகோ இல்லாமல் தான் உண்டு தன்னோட வேலை உண்டுன்னு வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த 30% பற்றி யாருமே பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. அப்படி சொசைட்டியே பெருசாக கண்டு கொள்ளப்படாத ஒரு ஆணை பற்றின கதை தான் இது. இதுக்கு இவ்வளோ பெரிய எக்ஸ்பிளனேஷன்லாம் தேவையானு கேட்டால் தேவையில்லை. பட் இருந்தாலும் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. இவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இவங்க யாரையும் ஹேட் பண்ண மாட்டாங்க. இவங்களால யாருக்கும் எந்த பிரச்சனையும் ஃபிசிக்கலாவோ மென்டலாவோ வராது. ஒய்ஃப் அண்ட் அவங்க கிட்ஸோட அவ்வளோ பாசமாக இருப்பாங்க. என் அப்பாலாம் என்னை லைஃப்பில் அடித்ததே இல்லை, திட்டினதே இல்லைன்னு சொல்லி கேட்டப்போம். அவங்களாம் அந்த கேட்டகரி தான். கேட்கும்போது ரொம்ப செமையான ஒரு ஃபீல் குட் படம்னு நினைக்க வேணாம். ஆண்களோட மிகப்பெரிய பிரச்சனைன்னு என்னன்னு நினைக்கிறீங்க? நம்ம தமிழ் படங்களில் பெருசாக பேசினதில்லை. ஆண் பவன் டைட்டில் வச்சுட்டு இஷ்டமயருக்கு கண்டதை எடுத்து வச்சுட்டு இருப்பானுங்க. ஸோ மென்னோட ரியலான ப்ராப்ளமே தனிமை தான். உமன்ஸ் லோன்லியாக இருக்கிறது இல்லைன்னு சொல்லலை. பட் சயின்டிஃபிக்காகவே கம்பேரிங் டு உமன் மென் ஆர் மோர் லோன்லி. இதை உமன்ஸ் கிட்ட கேட்டால் அவங்களும் அக்ரி பண்ணுவாங்க. ஸோ இந்த லோன்லினஸில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. பட் மோஸ்ட் ஆஃப் த ஆண்களால் தனிமையாக வாழ முடியாது. ஸோ ஈவன் தனிமையை விரும்புகிறவங்களாலையும் அதிக டைம் பீரியடுக்கு டாலரேட் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் ஈவன் இன்ட்ரோவர்ட்ஸ் கூட 1 or 2% கூட க்ளோஸாக இருப்பாங்க. ஸோ இந்த லோன்லினஸ் பற்றி நீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஆண் வந்து கில்ட்டாலையும் கிரீஃபாலையும் வாடுகின்ற பொழுது இந்த தனிமையும் சேர்ந்து அவனை எப்படி கொள்கிறதுங்கிறத ரொம்ப நல்லா காட்டியிருந்தாங்க. ஐ மீன் நல்லானா ரியலிஸ்டிக்காக ஆர்டிஸ்டிக்காக காட்டியிருந்தாங்க. படத்தில் ராபர்ட்டாக ப்ளே பண்ண ஜோயல் எகர்டன் படம் ஸ்டார்ட் ஆகி 10 minutesலேயே அவரோட நேமை தெரிஞ்சுக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் வர அளவுக்கு ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு. படத்தில் நிறையா டக்குன்னு டைம்லைன் ஜம்ப்ஸ் இருக்கும். இருந்தாலும் அவருடைய வாய்ஸ் அண்ட் ஃபேஷியல் ரியாக்ஷன் அண்ட் அவரோட உடை பாவனையை பார்க்கும்போதே அவருடைய ஏஜை நம்மளால் புரிஞ்சிக்க முடிஞ்சது. ஃபெலிசிட்டி ஜோன்ஸ் கிளாடிஸாக ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்களோட ஐஸை பார்க்கும்போதே அவங்களோட லவ்வை நம்மளால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. கேரி காண்டோன்னு 2 சீன் தான் வருவாங்க. பட் நல்ல கேரக்டர். ஹீரோட ஃப்ரெண்டாக இக்னேஷியஸ்னு ஒருத்தர் வருவார். எல்லா லைஃப்லையும் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு தேவைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கேட்டகரியில் வரக்கூடிய ஒரு நல்ல நண்பன். ஸோ 1 hour 35 minutes ஒரு நாவல் படித்த மாதிரி ஒரு அற்புதமான படம். ஆக்சுவலாகவே நாவல் படித்த மாதிரி தான் இருந்தது. ஏன்னா பேக்ரவுண்டில் ஒருத்தர் கதை சொல்லிட்டே இருப்பாப்பில். கன்ஃபார்மாக இரிட்டேட்டிங்காக இல்லை, ரொம்பவே நல்லா இருந்தது. ஸ்டார்டிங்கில் ஜிவிஎம் படம் மாதிரி ஆகுமோ நினச்சேன். பட் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, ரொம்பவே அழகாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. படத்தோட கிளைமேக்ஸ் நமக்கு விட்ட ஒரு ஃபீலிங் எல்லாருக்குமே காமனாக தான் இருக்கும். பட் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நமக்கான ஏஜ் இன்னும் வரலன்னு சொல்லலாம். சன்டான்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் இந்த படத்தை ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் படத்தோட டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸை நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கி இப்போது ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கிலீஷில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது, தமிழ் டப்பிங்லாம் கிடையாது. பட் கண்டிப்பாக பாருங்கள். எனக்கு பொதுவாக ரேட்டிங் கொடுக்கறதுல அவ்வளோவா இஷ்டம் இல்லைனாலும் இந்த படம் எனக்கு எவ்வளோ பர்சனல் எவ்வளோ பிடிச்சதுங்கிறத வச்சு 8.7 out of 10 கொடுப்பேன். ஆல்சோ லெட்டர் பாக்ஸில் நீங்கள் இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஐடி விட ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதுக்காக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 500 சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டி விட்டது மிகவும் மகிழ்ச்சி. ஏதோ பெருசாக அச்சீவ் பண்ண மாதிரி இருக்குது. பட் ஸ்டில் there is way to go. So yeah, that's it for today.